ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த காலேஜ் என்ன பார்க்க போகிறோம்னா, பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பிஐடின்னு சொல்லுவாங்க. 2702 டிஎன்இஏ கவுன்சிலிங் கோடு கோயம்புத்தூரில் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வரும். கோயம்புத்தூர் ஜோனில் ஈரோடில் வரும். சத்தியமங்கலத்தில் இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறது தான், ஆனால் மிகப்பெரிய ஒரு கல்லூரி. இது வந்து ஒரு டயர் 1 லிஸ்ட்டில் இருக்கிற முக்கியமான ஒரு கல்லூரி. இதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இதோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை பார்த்துடலாம். அண்ட் ஆல்சோ இதை பற்றின டீட்டெயில்ஸும் போட்டிருக்கேன், பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். நீங்கள் கீழே இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும். ஏன்னா இந்த காலேஜில் நிறைய ஃபெசிலிட்டிஸ், நிறைய விஷயங்கள், நன்மைகளும் பண்ணுறாங்க, குறைகளும் சிலது இருக்குது. அதை பற்றி நம்ம பேசுவோம், சரிங்களா? இந்த கல்லூரியில் நீங்கள் உள்ளே போய் 2025 போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன கட் ஆஃப் இருந்தால் போகலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதாவது அந்த கல்லூரியில் நம்ம வந்து விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து ஒரு புதுவிதமான ஒரு அட்மாஸ்பியர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீனிஷான கேம்பஸ். ஏன்னா காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ஃபுல் சர்க்குலேஷன், ஏர் சர்க்குலேஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ஒரு நேச்சராக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் உண்மையாக இருக்குது. சிட்டியில் இருக்க காலேஜை விட அந்த காலேஜ் போய் படிக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஹாஸ்டல் தங்குறவங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டான ரூல்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூல்ஸ் சிலது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம். ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட் வேணால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டிருக்கலாம். பட் ஆனால் வந்து ஃபேக்கல்ட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. பட் நீங்கள் கிரெடிட் சிஸ்டம்னு ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க, அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பசங்க. என்னென்னா, அதாவது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் படிப்பில். இன்டர்னல் மார்க்கு அண்ட் இப்போ செமஸ்டர் மார்க்கு அண்ட் ஆல்சோ ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களா, ஏதாவது ஈவெண்ட்டில் இருக்கீங்களா, ஏதாவது வந்து ஏதாவது பண்ணியிருக்கீங்களா எக்ஸ்ட்ரா கரிக்குலமாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கிரெடிட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த கிரெடிட் சிஸ்டம் வச்சு தான் அவனுக்கு வந்து மார்க்குங்கிறது, அந்த கிரெடிட் சிஸ்டம் வச்சு தான், அந்த கிரெடிட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணி தான் அவனுக்கு பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது அங்கே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த கிரெடிட் சிஸ்டம் கொஞ்சம் கடுப்பாக இருக்குன்ட்டு சில பசங்க சொல்கிறாங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது பாசிட்டிவாகவும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பாசிட்டிவ், பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ் பாசிட்டிவ், அண்ட் நல்ல கல்லூரி, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பழமை வாய்ந்த கல்லூரி. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க ஃபேக்கல்ட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸு, ரிசர்ச் சென்டர்ஸு, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பேஸ்டு, அதாவது அவங்க தியரி சிலபஸ் வந்து எப்படி செட் பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப குளகுலாம் இருக்காது, என்ன தேவையோ அது மட்டும்தான் சிலபஸில் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட. பட் என்ஆர்எஃப்பில் சமீபமான இடம் பிடிக்கல அப்படிங்கிறது சர்ச்சை இருந்தது எல்லாரோட மத்தியிலையும். வந்து என்ஆர்எஃப்பில் ஏன் பிஐடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. நான் என்ன சொல்கிறேன்னா, என்ஆர்எஃப்ங்கிறது ஒரு நம்பர் மட்டும்தான். நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 60 கல்லூரிகள் மட்டும்தான் என்ஆர்எஃப்பில் இருக்குது. அப்போ 50லேருந்து 60 கல்லூரி தான் நீங்கள் போய் சேருவீங்களா? அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர கல்லூரியில் பன்னாரியம்மன் இஸ் வெரி குட் காலேஜ். எதனால் என்ஆர்எஃப் வரல அப்படிங்கிறதெல்லாம் தெரியல, என்ன ஸ்டாட்டிக்ஸ்ன்னு தெரியல. பசங்கிட்ட கேட்டதில் சூப்பர் ஆல் ஓவர். ஹாஸ்டல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஹாஸ்டல் வந்து சூப்பராக இருக்கும், எல்லாமே இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அந்த படிக்கிற டைமிங்கு அண்ட் ஆல்சோ வெளியே விடுறதுக்கு 1008 ப்ரொசீஜர்ஸு. அண்ட் பொண்ணுங்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க, ரொம்ப சேஃபாக இருக்கும் பொண்ணுங்களுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது ஹாஸ்டலில். அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் கொஞ்சம் ஹையாக இருந்தாலும் அந்த ஸ்பேஸியான ஒரு ரூம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்டல் ஃபுட்டு வந்து வெஜ்ஜாக போட்டு தள்ளுறாங்கன்னு மட்டும் கம்ப்ளைண்ட் சொன்னாங்க, நான்வெஜ் வந்து கம்மின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லாவும் இல்லாமல் நல்லாவும் இருக்காமல், அதாவது நல்லா இருக்காமல் எப்படி, அதாவது ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு மாடரேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மொத்தத்தில் இந்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பார்வையில் நான் பார்க்குறது நல்லா தான் இருக்குது. ஒரு ஃபுட்டு வச்சு மட்டுமே குறை சொல்லிட முடியாது. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் அது பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது இது ஒரு அட்டானமஸ். ஸ்டார்டட் 1996 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. NACல A+ வாங்கியிருக்காங்க, A++ NBA அக்ரிடேஷன் கோர்ஸஸும் வச்சுருக்காங்க. 22 கோர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த கல்லூரியில் ரவுண்ட் 2 மாணவர்கள் அதிகமாக சேர்றாங்க ரவுண்டு 1 விட. ரவுண்டு 1ல் சிஎஸ்சி மாதிரி கோர்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிரும். ரவுண்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீதி கோர்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிரும். 30 lakhs per annum வந்து ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வாங்கி கொடுத்துருக்காங்க. கம்பெனி வந்து பெரிய பெரிய எம்என்சி கம்பெனி தான் வராங்க அதிகமாக அப்படின்னு சொல்கிறாங்க. கோர் கம்பெனியும் வராங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. 304 கம்பெனிஸ் வந்து 2025 வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து 1,10,000 வந்து காலேஜ் ஃபீஸ். இது வந்து மாறுங்க. இந்த 1,10,000ங்கிறது 1,40,000 வரைக்கும் வாங்குறாங்க நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்து டிரான்ஸ்போர்ட் ஃபீ வந்து 18,000லேருந்து 25,000 ஃபீஸ் வரைக்கும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1 லட்சம் இல்லை 1,20,000. அந்த ரூமுக்கு தகுந்த மாதிரி அது மாறும், சரிங்களா? இது கவர்மெண்ட் கோட்டா வழியாக வந்தால் இந்த ஃபீஸு. மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக வந்து இப்போ சீட்டு முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிலதுக்கு வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து டொனேஷன் வாங்குறாங்க. சிலதுக்கு வந்து டொனேஷன் இல்லாமல் சின்னதாக ஒரு டொனேஷன் வாங்கி
ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு 2.5 லட்சம் அந்த மாதிரி கட்ட சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மேனேஜ்மெண்ட் பார்வையில் முடிஞ்சிச்சு, ஆல் ஓவர் முடிஞ்சு. மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்சஸ் வேணால் இருக்குங்கிறாங்க. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், லோ கட் ஆஃப் மாணவர்கள். ஸோ இந்த கல்லூரியில் போகணும் அப்படின்னா என்னெல்லாம் கட் ஆஃப் இருக்கணும், கம்யூனிட்டி வைஸ் பாருங்கள். ஏடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்பிசி பிசி ஓசிக்கு ஆவரேஜாக 178, அதாவது 150 இருந்தால் இந்த வருஷம் சேஃபு. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 135 இருந்தால் இந்த வருஷம் சேஃபு. சரிங்களா? அடுத்து வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக 160 இருந்தால் சேஃப் இந்த வருஷம். 157.7ங்கிறது போன வருஷம். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு அலர்ட் ஆகலை, அதனால தான் அங்கே போட்டிருக்கு. அப்போ அதனால் ஈஸியாக கிடச்சிரும். அவங்க வந்து அலர்ட் ஆகிற மாதிரி ஏதாவது சீட் இந்த வருஷம் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக கிடச்சிடும். ஏஎல் அதாவது ஏஐ மிஷின் லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ஹை எண்டில் தான் இருக்கும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆவரேஜாக 177.5, அதாவது 180க்குள்ளே இருந்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அண்ட் ஆவரேஜாக வந்து இப்போ எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 129 130 இருந்தால் கிடச்சிரும். ஸோ எஸ்சிக்கெல்லாம் ஈஸியாகவே இந்த கல்லூரி கிடச்சிரும். பயோடெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 161னா 163 இருந்தால் இந்த வருஷம் கிடச்சிரும். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 116 117 இருந்தாலே இந்த வருஷம் கிடச்சிரும். அடுத்தது சிஎஸ்பிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 178.5னா 180க்கு இந்த வருஷம் கிடச்சிரும். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 125 இருந்தாலே கிடச்சிரும் இந்த வருஷம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது கொஞ்சம் டிமாண்டு தான். ஓசிக்கே 187.5. ஸோ அப்படின்னா ஒரு 187னா ஒரு எம்பிசி பிசி ஓசிக்கு 185 இருந்தால் சேஃப் இந்த வருஷம். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு ஒரு 125லேருந்து 130க்குள்ளே இருந்தால் சேஃபு. அடுத்து வந்து ஈசி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், அதுவும் டிமாண்டு தான். ஸோ அது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 178.8 182 வரைக்கும் இருந்தால் சேஃபு. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு இங்கே ஆவரேஜ் போடலை. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 135 36 இருந்தால் சேஃப். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 172.4, ஒரு 175 இருந்தால் சேஃபர் ஓசிபிசி எம்பிசிக்கு. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 130 132 இல்லைனா 128 இருந்தால் சேஃப். இஎன்ஐ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், அது இஎன்ஐ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இது வந்து பார்த்திங்கன்னா 171.9. ஸோ 173 இருந்தால் சேஃபு. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 124 இருந்தால் சேஃப் இந்த வருஷம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 179.1னா இந்த வருஷம் 181 இருந்தால் சேஃபு. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 128 இருந்தால் சேஃபு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் கொஞ்சம் கம்மியான ஒரு கட் ஆஃப் இருந்தாலே கிடச்சிரும். 165 ஒரு 166 இருந்தால் இந்த வருஷம் சேஃபு. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 124 இருந்தால் சேஃபு. அடுத்து மெக்கட்ரானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 163.5னா 165 இருந்தால் சேஃபு எம்பிசி பிசி ஓசிக்கு. எஸ்சி எஸ்சி எஸ்சிக்கு 113 இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இங்கே வந்து சொல்ல வர்றது. ஸோ 22 கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ தான் சொல்கிறீங்க. அது எம்பிஏ கோர்ஸு, அதுக்கப்புறம் அனதர் பிஜி கோர்சஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்து தான். ஓகேவா? ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். பிஐடி ஆக மொத்தம் எப்படிப்பட்ட காலேஜ் அப்படின்னு வந்து சொல்லப்போனால் பெரிய காலேஜ், காட்டுக்குள்ளே ஒரு காலேஜ், அந்த காலேஜ் தனியாக தெரியும். அவங்க ஒரு ராஜ்யமே நடத்துகிற மாதிரி இருக்கும். நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு எல்லாம் ஓகே. அந்த கிரெடிட் சிஸ்டம் மட்டும்தான் நெகட்டிவாக சொன்னாங்க. பட் ஃப்ளெக்சிபிள் லேர்னிங்னு ஒன்று அங்கேயும் இருக்காமா. ஃப்ளெக்சிபிள் லேர்னிங்னா இவன் வந்து மெக்கட்ரானிக்ஸ்னால் ஐடி சம்மந்தப்பட்டது கற்றுக்க முடியுங்கிறாங்க. ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்னால் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டது கற்றுக் கொடுக்க முடியுங்கிறாங்க. இதுவும் சொன்னாங்க. அண்டு பிளேஸ்மெண்ட்ஸ் பக்காவாக ஒரு 80லேருந்து 85% பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் சந்தோஷமான நம்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கல்லூரியை ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். ஈரோடு சைடு, கோயம்புத்தூர் சைடு, சேலம் சைடு, மதுரை சைட்லேருந்து கூட வந்து படிக்கலாம். சென்னை ஜோன்காரங்க கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக இருக்கும், சென்னை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கல்லூரியில் வந்து படிக்கலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கட்டாயமாக இந்த கல்லூரியில் நீங்கள் தைரியமாக வந்து படிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. தேங்க்யூ.